ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மஸ்ரம் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த மிர்ச்சி ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரியோட கதை தாங்க இது. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் தர அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல காட்டும். ஸோ அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுல வேலைக்காரி தாங்க காட்டுறாங்க. அவ தாங்க இந்த வெப்சீரிஸோட ஹீரோனியே. அவளோட பேரு வசந்திங்க. இப்ப இவ என்ன பண்ணானா, அவ அந்த வீட்டுல தர தொடச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட முதலாளி இருக்காரு இல்லையா, அவரு அவளை ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே பார்த்தவரு தன்னுடைய மனசுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, சே எப்படி இருக்கா பாரு, இவ மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அழக வர்ணிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே வர்ணிச்சவரு இப்ப என்ன கேட்பாருன்னா, ஏன் வசந்தி இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுவா முதலாளி, எனக்கு என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு, அதனாலே நான் சாப்பிடாதே வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க டேபிள் கிட்ட வாழைப்பழம் இருக்குங்க. இப்ப அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுப்பாரா, இதை சாப்பிடு, சாப்பிட்டாதான் கொஞ்சம் உனக்கு உடம்புல தெம்பு வரும், அப்பதான் நீ நல்லா கிளீன் பண்ணுவ அப்படின்னு இவரு ஒரு மார்க்கமா அவரோட மேலழக பார்த்துட்டே சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, முதலாளி எனக்கு ஒரு வாழைப்பழம் போதும், உங்க வாழைப்பழம் ரொம்ப பெருசா இருக்கு, இது ஒண்ணு சாப்பிட்டாவே அவன் வயிறு ரொம்பிடும், ஆனா என் வீட்டுக்காரரு ரொம்ப சின்ன சின்ன பழமா எடுத்துட்டு வர்றாரு, அவருக்கு வாழைப்பழம் பார்த்து வாங்கவே தெரியல அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவரு என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வாழைப்பழத்தை தான் ருசி அதிகம், அதுதான் பசியும் போக்கும் அப்படின்னு இவரு ஒரு மாதிரியா சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒரு மார்க்கமாவே இருக்குங்க. இப்ப இவ உட்காந்துட்டு பழம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது, இப்ப அந்த இடத்துக்கு இந்த வீட்டோட முதலாளி அம்மா வருவாங்க. வந்தவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏ வசந்தி, நீங்க வேலை செய்ய வந்தியா இல்ல பழம் சாப்பிட வந்தியா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஐயோ முதலாளி அம்மா, நான் எதுவும் பண்ணல, ஐயா தான் என் கையில வாழைப்பழம் கொடுத்தாரு அப்படின்னு இவ ஒரு மார்க்கமா சொல்ல, அவங்களும் அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு, ஒழுங்கா மேல இருக்கிற வேலை போய் பாரு, எப்ப பார்த்தாலும் வேலை செய்யாம ஏமாத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுட்டு இப்ப நேரா அவங்களுடைய வீட்டுக்காரர்கிட்ட தாங்க வராங்க. ஏன் வாழைப்பழத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவளுக்கு பசிக்குதுன்னா பார்த்ததுக்கு பாவம் இல்லையா, அதான் நான் அவளுக்கு என் வாழைப்பழத்தை கொடுத்தேன் அப்படி சொல்லும் போது, இது வரைக்கும் உங்க வாழைப்பழத்தை எனக்கு கொடுத்ததே இல்லையே அப்படின்னு இவ கேட்பாளா. அடடே, இந்த வாழைப்பழம் உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா அவ பசிக்குதுன்னு சொன்னா அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு இவர் சொல்லுவாரா. உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்பெல்லாம் உங்களுக்கு லேட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் யோசிப்பாரா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு போகணும் இல்லையா, ஏன் இன்னைக்கு போகாத இருக்கீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், இல்லம்மா நீ கோவமா கேள்வி கேட்டியா, அதான் நான் எல்லாமே மறந்துட்டேன், நான் இப்பே கிளம்புறேன் அப்படின்னு இவங்க இருந்து கிளம்பும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா வேலைக்காரி சமைச்சிட்டே இருக்கும் போது அங்க வந்து அவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, அவளை ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு இருப்பாருங்க. இப்ப அவனை உட்கார வச்சு இவன் சப்பாத்தி கொடுப்பாளா, ஆனா இவன் என்ன பண்ணுவானா, அவளை ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்தவன் என்ன பண்ணுவானா, அந்த சப்பாத்தி வாரமா வச்சுட்டு இப்ப பின்பக்கமா அவளை கட்டி பிடிக்கும் போது, நீ என்ன பண்ற, என்னை விடு அப்படின்னு அவன் சொல்லுவாளா. ஆனா இவன் அவளை விடாம அவளை தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்து அந்த பெட்ல போட்டு அவளை வலுக்கட்டாயமா மேட்டர் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்னை விடு, எனக்கு இதுல விருப்பமே கிடையாது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் கூட பண்ணியே ஆகணும், ஏன்னா எனக்கு வயிற்று பசியோட உடம்பு பசி தான் அதிகமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, முதல்ல நீ சாப்பிடு, அப்பதான் உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு அவன் சொல்ல, இதெல்லாம் அவன் கேட்காம அவளை வலுக்கட்டாயப்படுத்தும் போது, ஆனா அவன் என்ன பண்ணானா, டப்புன்னு அவனை தள்ளி விட்டுட்டு, ஏன் இப்படி பண்ற, எனக்கு தான் இதை பிடிக்கலன்னு சொல்றான் இல்லையா அப்படி சொல்லும் போது, உனக்கு பிடிக்கலன்னு என்ன பண்றது, என்னை இப்படியே வச்சிருப்பியா நீ அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு இதுல விருப்பமே கிடையாது, உனக்கு வேணா இதுல சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இது எனக்கு ரொம்பவும் எரிச்சலா இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவாளா. இதுக்கு இவனும் டென்ஷன் ஆயிட்டு, ஏன் என்னாச்சு, உனக்கு இது எல்லாமே ரொம்ப சலிச்சிருச்சு இல்ல அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இது சலிச்சிருச்சு இல்ல, உனக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உனக்கு முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, உன்னால என் உடம்பு தான் வீணாகுது அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவனும் டென்ஷன் ஆயிட்டு, சி உன்னால என் லைஃப் தான் வீணாகுது, மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மூஞ்ச கட்டிடுவாங்க. அப்படியே அவளும் அங்க கோவமா படுக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவானா, அவங்க முதலாளி வீட்டுல எல்லாமே கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது பெட்ரூம்ல பெட்டை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, சோ அதுல அப்படியே படுக்க ஆரம்பிப்பாங்க. படுத்தவ, சே நம்ம வீட்டுல படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, ஆனா இந்த பெட்ல படுத்தனா உடம்பு வலியே தெரியல, முதலாளி வேற இல்ல அப்படி சொல்லிட்டு அவ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு படுத்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த வீட்டோட முதலாளி அம்மா வராங்க. வந்தவங்க டென்ஷன் ஆயிட்டு, ஏ வசந்தி நீ என்ன பண்ற அப்படி சொல்லி கத்தும் போது அவளும் எழுந்து உட்காந்துட்டு, ஐயோ முதலாளிமா என்ன மன்னிச்சிடுங்க, சின்னதா தப்பு நடந்துருச்சு அப்படி சொல்லும் போது, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னோட கட்டில படுப்ப, உனக்கு நான் அதிகமா இடம் கொடுத்துட்டேன் இல்லையா, முதல்ல வெளியே போ அப்படி சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுக்கும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, முதலாளிமா எனக்கு என்னோட வீட்டுல படுக்கவே முடியல, அதனால கொஞ்சம் டயர்ட் ஆகி படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் படுக்க முடியல அப்படின்னு நீ
வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேலை எல்லாம் இல்ல முதலாளிமா, என் வீட்டுக்காரர் இருக்கான் இல்லையா, அவன் தான் முதலாளிமா என்னை படுக்க விட மாட்றான் அப்படி சொல்லும்போது, யாரு அந்த ஹரியா அந்த குடிகாரனா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா முதலாளியம்மா அப்படின்னு இவ சொல்லுவாளா, அவன் அப்படி என்ன பண்றான் அப்படின்னு இவங்க கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, முதலாளியம்மா அவன் நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டான் தெரியுமா, விடிய விடிய என்னை செய்யணும்னு ஆசைப்படுறான், விடிய விடிய செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உடம்பே முடிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, அது நல்ல விஷயம் தானே, எல்லா பொண்ணுங்களும் அதானே எதிர்பார்ப்பாங்க, உனக்கு என்ன அதுல பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கும்போது, அது செய்யும் போது ஒரு பிரச்சனை இல்ல முதலாளியம்மா, ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா, இங்க பாத்தீங்களா இந்த காய் இந்த அளவுக்கு அவன் வந்து இருக்குது, இந்த அளவுக்கு எனக்குள்ள போனா என்ன ஆகுறது நீங்களே நினைச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை பார்த்து அந்த முதலாளியம்மா ஷாக் ஆயிடுவாங்க. நீ சொல்றது என்னவோ கரெக்ட் தான், அவ்வளவு பெரிய வித்தக்காரன் அவன், சரி நான் உன்னை சொல்றேன் கேளு, அவனை என்னை பார்க்க வர சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ அப்படியே ஒரு மாதிரியா யோசிப்பாளா, இது உங்களை பார்க்கவா என்ன விஷயம் அப்படின்னு கேட்பா பாருங்க. அதுக்கு அந்த முதலாளியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அட நான் ஒண்ணு தப்பா ஒண்ணு சொல்லமா, அவனை என்கிட்ட கூப்பிட்டு வா, அவன்கிட்ட நான் அறிவுரை சொல்லி ஒழுங்கா இதுக்கப்புறம் இருடா அப்படி சொல்லி மிரட்டி விடுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் ஓ சரிங்க முதலாளியம்மா அப்படின்னு சொல்லுவாளா. இப்ப அந்த முதலாளியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீ போயிட்டு உள்ள ரெஸ்ட் எடு, இந்த காயை அறியாத அப்படி சொல்லும்போது, அட கொஞ்சம் தான் முதலாளியம்மா இருக்கு நான் அறிஞ்சிடுறேன் அப்படி சொல்லும்போது, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் சொல்றேன் இல்லையா சொல்றது கேளு, இந்த காயை வெட்டாத அப்படி சொல்ல சொல்ல, அட நீங்க போங்க முதலாளியம்மா நான் அறிஞ்சு வச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவளும் அந்த காயை அறிய ஆரம்பிப்பாங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த முதலாளி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான மூட்ல இருப்பாங்க போல, நேரா அவங்களுடைய ஹஸ்பண்ட் எழுப்பலான்னு போனா அவர் தூங்கிட்டு இருப்பாரா, பாலை கையில வச்சுட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம்னு இருக்கான், இவனால என் வாழ்க்கையே போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே இன்னைக்கு நம்ம தனியாவே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனா அந்த காய் எல்லாம் அவ கட் பண்ணி வச்சிருப்பாளா, அதை பார்த்த உடனே இன்னும் டென்ஷன் ஆயிடும். சே செம மூட் ஆயிடுச்சு, இந்த காயை யூஸ் பண்ணலாம் பார்த்தா அவள்கிட்ட சொல்ல சொல்ல அவ எல்லா காயை வெட்டி வச்சுட்டு போயிட்டா, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சவ நேரா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா, அதுல ஒரு கேரட் இருக்குங்க, அதை பார்த்தவ சரி ஓகே இன்னைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அதை எடுத்துட்டு நேரா பாத்ரூம்குள்ள போயிடுவாங்க. போனவ அட இந்த கேரட்லயே இவ்வளவு சுகமா இருக்குதுன்னா அப்ப அந்த புடலங்காய் எப்படி இருக்கும், சோ நம்ம இதை எப்படியாச்சும் அந்த அரியாவை நினைச்சிட்டு இன்னைக்கு பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவனை நினைச்சிட்டு வேற லெவல்ல பண்ணுவாங்க. இப்படியே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம வேலைக்காரி வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா அவ துணி மாத்திட்டு இருக்கும்போது அங்க அவங்க வீட்டுக்காரு செம போதையில வருவாருங்க. வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா, எதுக்காக நீ துணி போட்டுட்டு இருக்க, இந்த டைம்ல நீ துணி கழட்ட வேண்டிய நேரம் இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே ஒரு நினைப்புல தான் இருப்பியா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா ஒரு ஆம்பளை எதுக்கு கல்யாணம் பண்ணுவான், இதுக்காக தானே, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லும்போது, உனக்கு என்ன நீ குடிச்சிட்டு வந்து எல்லாமே பண்ற, ஆனா உனக்கு அதோட வலி தெரிய மாட்டேங்குது, எனக்கு தான் அதோட வலி தெரியும் அப்படின்னு ஒரு மார்க்கமா சொல்லும்போது அவனும் செம டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப இவ என்ன சொல்லுவானா, நீ காலையில போயிட்டு நம்ம முதலாளி அம்மா பாரு, உன்னை அவங்க வர சொன்னாங்க அப்படி சொல்லும்போது, என்ன எதுக்கு அவங்க வர சொன்னாங்க அப்படின்னு இவன் கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ போயிட்டு அவங்கள பாரு அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் அந்த முதலாளி அம்மா வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா இவன் ஏற்கனவே வருவான்னு தெரிஞ்ச மாதிரியே தன்னோட துணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஊறுகாய் ஜாடி எடுத்து ஊறுகாய் போட்டுட்டு இருப்பாங்க. அவளை பார்க்கறதுக்கு செம்மையாவே இருக்குங்க. இப்ப அங்க வந்து அந்த வேலைக்காரன் என்ன பண்ணானா, அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிப்பானா. உடனே அவனை பார்த்துட்டு, டேய் நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா வந்து உள்ள உட்காரு அப்படி சொல்லும்போது, இல்ல இல்ல முதலாளிமா எங்க முதலாளி தான் உட்காரணும், நான் உட்காரக்கூடாது அப்படி சொல்லும்போது, நான் தான் சொல்றேன் இல்லையா உட்காருடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு தயக்கத்தோட உட்காரும் போது இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன், நைட்டு ஃபுல்லா உன் பொண்டாட்டி தூங்க விடாம அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துறியாமே அப்படி சொல்லி கேட்கும்போது, சேச்சா அவ சும்மா பொய் சொல்றா முதலாளிமா அப்படி சொல்லும்போது, நடிக்காத, உன்னை பத்தி தான் எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஏன்னா அவ்வளவு பெரிய வித்தியாக்காரனா, அவ்வளவு பெருசா நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை அப்படியே முடிக்கும் போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தான் அங்க இருக்கு. அடுத்த வீடியோல 2 எபிசோட ஒன்னாவே பார்த்தரலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல இதோட லிங்க் தரேன். டெலிகிராம் சேனலோட நேம் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் காட்டும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி கைஸ், இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.